நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 976வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மகாமாரி. இது நான் போட்ட கேரிகேச்சர். இது ரேணுகாவனுடைய கேரிகேச்சர். இது பார்க்குறேன். இப்போ எனக்கு இன்னும் அந்த ரேணுகா வந்து என் குலதெய்வம்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த உருவம் அப்போ தான் கருமாரி. ரேணுகா வேறு, கருமாரி வேறு இல்லை. ஏன்னா அந்தன பெண் உருவெடுத்து வந்தான்னு சொல்லி ராமதாசரே சொல்கிறார். திருவேற்காடு கோவில் அமைச்சர் அருந்தவ புதல்வர் ராமதாசர் அவரை பார்த்து பேசியிருக்கேன் நான் இந்த காலத்தில். அப்புறம் வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். அவருடைய காலத்தில் அவர் 2-3 தடவை பார்த்து பேசியிருக்கேன் நான். இதுவும் கருமாரி அம்மனுடைய இன்னொரு முகம். பென்சில் டிராயிங் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்பாளை பற்றி. என்ன சொல்கிறது, தினமுமே லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது உடம்பு சூடாகிடும். அதனால் என்ன சொல்லுவான்னா, பெரியவாள்லாம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி போட்டு உடம்பு உஷ்ணமாக இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ அதனால் வந்து ஸ்ரீதளேத்தம் ஜெகன்மாதா, ஸ்ரீதளேத்தம் ஜெகத்பிதா, ஸ்ரீதளேத்தம் ஜெகத்ராத்ரி, ஸ்ரீதளாயே நமோ நமக, அதை வந்து 3 தடவை சொல்லணுன்னுவா. இது சொன்னால் வந்து உடம்பு வந்து கூல் டவுன் ஆகிடும். சீதளம்னா என்ன, பாடி கூல் பண்ணுறது தான். ஸோ இந்த சீதளா தேவின்றது யார்? மாரியம்மன் தான். இப்போ வந்து மாரியம்மனை பற்றி பார்க்கலாம். மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மன் என்பவள் பாமரர்கள் வழிபடும் கிராம தேவதை. அதை இப்போ எல்லாருமே வழிபடுறா. அவளை வழிபடும் பாமரர்கள் வழிபடும் கிராம தேவதை. அவளது வழிபாட்டு நாட்டுப்புற மக்களால் அவரவர் மரபை ஒட்டி இயற்றப்படுவதே அன்றி அவளுக்கு ஆகம வழிபாடோ பூஜா விதியோ கிடையாதுன்றார். ஆனால் இருக்குது, பூஜா விதிகள்லாம் இருக்குது. பெட்டியம்மன் சொல்லி ஒரு அம்பாள் இருக்குது. பாக்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த பாக்ஸை திறந்து ரொம்ப இவன் பிராமின் ஃபேமிலியில் நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்தா அந்த அம்பாளை எடுத்து வச்சுட்டு விடோஸாக இதெல்லாம் பண்ணுவாள். காரியங்கள்லாம் சுமங்கலிக்கு பண்ண மாட்டாள். ஏன்னா வந்து ரேணுகா பரமேஸ்வரியே ஜமதக்னியை இழந்து தீப்பாயும் போது பரமேஸ்வரனால் காப்பாற்றப்பட்டு அந்த தீயில் குதிச்சிடுறாகும் அவரோட. அப்போ அந்த உடன்கட்டை ஏறும்போது மழையாக பெஞ்சு அப்போ வந்து இந்த உஷ்ணத்து மேலே நம்ம கொப்பளமாக ஆகிடுறது. அப்போ தான் மகாமாரியாக மாறுறாகும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. மாரியம்மன் வந்து அவளுக்கு ஆகம வழிபாடோ பூஜா விதியோ கிடையாதுன்ற அவளை பற்றி ஆகமங்களில் எந்தவித குறிப்பும் இல்லை என்பதே அறிஞர்கள் உட்பட பலரின் கூற்றாக உள்ளது. இருப்பினும் இது உண்மை அல்ல. உத்தரகாரண காமகத்தின் 95வது படலமான மகாமாரி ஸ்தாபனா விதி படலம் மாரியம்மனை பிரதிஷ்டை செய்யும் முறையையும் பூஜிக்கும் முறையையும் அவளின் ஆலயங்களில் உற்சவ நிகழ்த்த முறையையும் விவரிக்கின்றது. விவாதத்தில் இப்போ நம்ம ராமநாம அந்த பப்ளிகேஷன்ஸ்லேயே பரமாச்சாரியோட ஆசீர்வாதம் நடக்கிறது விஷ்ணுவாம்பலத்தில். அது அவள் போட்ட அந்த புஸ்தகம் எல்லா தேவதைகளுடைய சகசநாமங்கள் இருக்கு. உள்ள லலிதாக்கே 2 போட்டிருக்கு. அதில் ரேணுகா பரமேஸ்வர் சகசநாமம் இருக்குது. சகசநாமமே இருக்கு அவளுக்கு. எதனால் மகாமாரி என்ற பெயர் ஏற்பட்டது? ஸ்போடகாதி பிரசமனம் சர்வலோக பயங்கரம் மராசுரேன பலினா பீடிதேச ஜகத்ரிய மாராசுர வதம் பூர்வம் மகாமாரி நாமத. உலகங்களை அம்மை நோயின் மூலம் பீடித்திருந்த மாராசுரன் என்பவனை வதம் செய்வதால் அவளுக்கு மகாமாரி என்று பெயர். மாராசுரன் தான் வந்து அந்த அம்ம நோய்க்கு காரணமானவன் சொல்லப்படுது. அந்த அசுரனை வதம் செய்கிற அம்பாள். அதனால தான் மகாமாரி பேர். அவரோட ரூபத்தை சொல்லும்போது திரிநேத்ரா, சதுர்புஜா, சாந்தா, கரால வதனான்விதா, ஜுவாலார் தபகேஷீன, ரத்தா கபாலன் கட்கபாஷினி, டமிருதாத்யந்தி சைவபத்ம பீடோ பரிசிதா, லயனம் வாமபாதந்து லம்பிதம், சவ்ய பாதகம், கிருஷ்ணவஸ்திர சமாயுக்தம், நாக யஜ்ஞோபவீதினி, தாடங்கம் தட்சிணே கர்ணே வாமே லம்ப
சமன்விதாம் சர்வாபரண பூஷாயாச பிரபா மண்டல மத்தியகாம் 3 கண்களும் கபாலம் வாள் பாசம் மற்றும் உடுக்கை ஏந்தி 4 கரங்களும் கோரை பற்கள் உடையவளாக சாந்தமான முகத்தோற்றமும் மேல் நோக்கிய ஜுவாலாகேசமும் கொண்டு விளங்குபவளும் பத்மபீடத்தின் மீது இடது காலத்தை மடக்கி வைத்திருப்பவளும் வலது காலை கீழிருத்தி அமர்ந்திருப்பவளும் கருத்த வஸ்திரத்தை அணிந்து ஷர்பத்தை யஜ்ஞோபவீதமாக கொண்டவளும் தாடகம் அணிந்த வலது காரணமும் தொங்குகின்ற இடது கர்ணமும் கொண்டு திகழ்பவளும் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து பிரபா மண்டலத்தின் மத்தியில் வீற்றிருப்பதே மகாமாரி சொல்லியிருக்கு. இது உத்தரகாம காமியாமகம் ஒரு நூல் இது இருக்கு, அதில் சொல்லியிருக்கு. அது மகாமாரி பிரதிஷ்டைக்கு 16 தூண்களை உடைய மண்டபத்தை நிர்மாணித்து மத்தியில் வேதியை நிறுவ வேண்டும். பூர்வோக்த விதினா சைவ ஷோடச சம்பத சம்யுக்தம் மத்தியே வேதியும் பிரகல்பையாத தர்பனோத்திர சன்னிபம். வேதியின் மத்தியில் கரகத்தை ஸ்தாபித்து மாரியை அதில் ஆவாகனம் செய்து கலாநியாசம் செய்ய வேண்டும். கரகம் சமலங்கிருத்திய ஆசனம் பூர்வ வத்தியஜேத் மூர்த்தியும் அப்பியட்ச சம்பூஜ்ய கலாநியாசம் சாமசரேத். மகாமாரியின் மூலமந்திரம் பிரணவம் பூர்வம் உச்சாரிய மாயாபீஜம் அதம் பரம் ஸ்ரீங்காந்து ததத ஹஹ ஹூம்பட் இத்யபி ஸ்வாகாந்தம் உச்சரேத் பூஜ்ய ஆவாக்கிய கடமத்தியமே. இது இந்த கடஸ்தாபனம் பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரம். அது மகாமாரியின் அஷ்டசக்திகளின் பெயர்கள் காளி, காளீச, காளீச, காளராத்ரீச, பத்ராச, கோமளி கதா, கோமளி ததா, யாமலி சைவ பாசாங்கி, சகோராட்சி ததைவச, ஷட்கோணவாசினித்யே அஷ்டகும்பே சுபூஜையே. கடுகானம், மிளகு சாதம், மஞ்சள் பொடி கலந்த அன்னம், உளுந்து அன்னம், பாயசம், வடை முதலியவற்றை கொண்டு ஹோமம் செய்ய வேண்டும். தாமிர பாத்திரத்தில் உள்ள பாலால் ஹோமம் செய்வது விசேஷம் இருக்கு. ஆக்சுவலாக தாமிரத்தில் பால் கொட்டினா கெட்டு போயிடும். சில கோவிலாம் தரக்கூடாது. தாமிர பாத்திரத்தை பால் தண்ணி தான் தரக்கூடாது. பாலை சேர்த்தால அது விஷமாக மாறிடும். ஹோமத்தில் சொல்கிறாவ சரசாபானம் மரிஷ்யானம் ஹரித்ரான்னம் குரே ததா மாஷான்னம் பாயசம் செய்வ மாஷாபூதம் குனே ததா தாமிரபாத்திரே ஷிபேத் கப்யம் ஹோமயத்வா விசேஷித. எருமை நெய்யை கொண்டு மாவிளக்கு போவது விசேஷம் என்றுள்ளது. மகிஷாத்தியம் சாமதாய சித்திரதீபம் சமாசரத்தேத்து முடிகிறது. ஸோ இந்த மாதிரி மகாமாரியினுடைய இது சொல்லும்போது எப்படி உருவங்கள்லாம் இருக்கலாம்னு சொல்லும்போது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்மளுடைய ரூபத்தை தலையை. கிரீடம் வச்சு ஜுவாலா கேசமாக வச்சுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ அலோடு. இந்த கௌரி முகம் சொல்லுவாத. ஸோ மகாமாரி சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக பயப்படக்கூடிய தெய்வம் அவள்லாம். நான் இங்கே திருமழிசைன்னு ஒரு ஊருக்கு சென்னை பக்கத்தில், அதுவும் சென்னையோடைய ஜூரிஸ்டிக்ஷனில் வந்துடுறது. இப்போ இந்த திருமழிசைக்குள்ளே ஒத்தாண்டீஸ்வரர் கோவில், குளிர்ந்த நாயகி ஒட்டாண்டீஸ்வரர், ரொம்ப பழமையான கோவில் அது. அந்த கோவிலுக்குள்ள ஊர் மாரியம்மனுடைய கரகம் அங்கே இருக்கும். அங்கே சிவாச்சாரியை கேட்டாருங்க, நீங்கள் கரகத்தை தலையை வச்சு கூட சுற்றும் அதுன்னார். எனக்கு அப்போ பயம் மனசில். நம்ம ப்ராக்டிஸ் இல்லையா? இல்லை மாமா வேணாம் பரவாயில்லன்னு. இல்லைப்பா நீ வச்சு பாரு, ஒன்று பாரு, சர்ற சுத்தம் அதுன்னாரு. அப்புறம் வச்சு காமிச்சார் அவருக்கு, எனக்கு இல்லை, அவருக்கு வச்சார். சுற்ற ஆரம்பிச்சுட்டு அது கரகம் அவர் டான்ஸ் ஆடல, ஒன்றும் இல்லை, பாட்டு பாடல, உடுக்க இல்லை. இந்த கரகத்தை தலைமையில் ஏற்றின உடனே தானேவே சுற்றுறது. அது மகாமாரியோட மகிமை. இதெல்லாம் நம்ம கிராமத்தை பார்த்தா ஷார்ட்ஸில் நிறையா வருது. இப்போ அங்காள பரமேஸ்வரி பார்த்து டங்கு ஊற்றி ஆடுறா.
வேப்பலை வச்சுட்டுருக்கா, அதை வச்சுட்டுருக்கா, அதை இது பிடிச்சி இப்படி அடிச்சுக்கிறா. உன்னை பெரிய பாளையத்தம்மன்றா, அதெல்லாம் ஹெப்டி சரீரம் ஊற்றிக்கும். அவள் அது வந்து சில பேர் சொல்கிற என்ன சொல்வா மைண்ட் வீக்காக இருக்கு, அப்படிலாம் கிடையாது. அம்பாள் வந்து அவள் உடம்புல வந்து ஒரு தெய்வ சக்தி இறங்குறது அந்த நேரத்தில். அப்போ தான் அவளை அறியாமல் அந்த மாதிரிலாம் செய்கிறா அவள். ஸோ அந்த சக்தி வந்து தூண்டுறது அவளை, அவள் மூலமாக வெளிப்படுது. அப்போ அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா சாதாரண மனுஷியாக இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்பணும். நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் வட இந்தியாவில் இருக்குமா தெரியாது எனக்கு, தமிழ்நாட்டில் இதெல்லாம் உண்டு. இதில் பிராமணா சூத்ரான்னு கிடையாது. இவர் அந்தன பெண்கள்லாம் கூட வந்து அவகிட்ட போய் குறி வைப்பா. பார்ப்பனன்னு இவன் பார்த்து சொல்லணும். ஆக்சுவலாக எதிர்காலத்தை தன்னுடைய ஜபோபலத்தினால பாப்பான் என்பது அதை பார்த்து சொல்லணும் அவளுக்கு. இன்ஸ்டட் இந்த பாப்பா என்ன செய்யறான், இவகிட்ட போய் குறி கேட்குறான். இப்போ அப்படியே ஆயிடுச்சு காலங்கள். ஏன்னா அவர்கள் அதாவது சக்தி வந்து யார் மேலே வேணா இறங்கணும். பார்வதி தேவியே இந்த ஒவ்வொரு தடவையும் 44 பிறக்கும்போது பூமியில் மீனவ பொண்ணாக பிறக்கிறா, அந்தன பெண்ணாகவும் பிறக்கிறா, ஒவ்வொரு ஜாதியிலையும் வேடுவ பொண்ணாக பிறக்கிறா. வாட் இட் ஷோஸ் அந்த பிரம்மன்ற சக்தி எல்லா ஜீவராசிலையும் நிறைஞ்சிருக்குன்னு. என்னை பார்க்கறதுக்கு வந்தான் பரத்னு பையன். அவன் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த கவுண்டர் பையன்தான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, மந்திரங்கள் சொல்கிறான். பாலா பற்றி அது ஏதாச்சும் பண்ணியிருக்கேன் நான் சுரேஷ் சிவாச்சாரியார்கிட்ட முன்னாடி உபதேசம்லாம் வாங்கியிருக்கேன்றான். சரி, இதில் வந்து அந்த சோலை தான் நம்ம நேசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன் நான். சில பேருக்கு அது ஏற்புடைய எல்லாம் இருக்கலாம் பிராமண ஜாதியிலேயே. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் வந்து யார் மூலமாக அப்படி சொல்ல, கண்ணப்ப நாயனார்லாம் கேளுங்க பாருங்களேன், நந்தனார் அவள்லாம் வந்து என்ன புலையன் ஜாதியை சேர்ந்தவர். கண்ணப்பர் வேடுவர் அவள் எந்த நிலைக்கு வசந்தா. ஷோ அர்ஜுனனுடைய மறுபிறவி தான் கண்ணப்பன், அப்படியா சொல்கிறது கதைகள்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மகாமாரின்ற தத்துவமே வந்து இந்த பாமர மக்களை ஈஸியாக பெரிய பாளையத்தை போய் பார்க்கணும். ஆடி மாதம் உள்ளே உழைய முடியாது, வெள்ளிக்கிழமையிலலாம் 5 வெள்ளி 6 வெள்ளி 7 வெள்ளி வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அந்த ஒவ்வொருத்தையும் பேசுவோம். ஒவ்வொரு பெண்மணியும் கிராமத்துலேருந்து வந்து அந்த அம்பாவோட சண்டையெல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். க்யூவில் வந்து சாமி வரும்போது நகர மாட்டாள். அவள் வந்து என்னென்னவோ கேட்பா. அவளை பார்த்து உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு இது பண்ணலையே அப்படிலாம் கேட்பாள். ஸோ அந்த அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குது அவளுக்கு, அந்த தெய்வ சக்திக்கும் அவளுக்கும். அது தப்பு ரைட்டுன்னு போய் சொல்கிறது யாருக்கும் அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ அந்த ஆன்மா அந்த தெய்வம் அவளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு அதுதான் நடக்குது. ஸோ இதை சொல்லி இந்த மகாமாரின்ற தத்துவம் ரொம்ப மேலான தத்துவம், ஈஸியாக பயப்படக்கூடியது ஜனங்களுக்கு. மகாமாரியோட எந்திரமும் திருவேற்காடு கருமாரியம்மனே மகாமாரி தானே, ரேணுகா பரமேஸ்வருடைய இன்னும் ரூபந்தான் அது. அங்கே வந்து கமண்டல நாக நதி, இங்கே படைவேட்டில், இங்கே வந்து என்ன சொல்கிற பாலி நதின்ற அதில் ராமதாசர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அந்தன பெண் வடிவெடுத்து வந்தாயின்னு தான் சொல்கிறார் அவளை. அந்தன பெண் அந்தன் யார், ஜமதக்னி, அவரோட மனைவி அந்தனை, அவளும் பிராமணா மாறிடுறா. ஒரு அந்தனை கல்யாணம் முடிக்கும்போது அவளும் வந்து அந்த தோஷி பிலாங்ஸ் டு க்ஷத்ரிய கம்யூனிட்டியாக இருந்தாலும் இவரை மணந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வர. ரேணுகா ஒரு சரித்திரத்தை பார்த்தா தியாகங்கள் நிறையா இருக்கும். அதுக்கே கொஞ்சம் க்ஷண நேரத்தில் கொஞ்சம் மனசு இதாகும்போது, சேஞ்ச் ஆகும்போது அவர் தவிச்சு தலையை விட்டுன்றார். அந்த மாதிரி ஆகிடுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் உள்ள நுழைஞ்ச உடனே நளினி, இந்த ஆக்ட்ரஸ் நளினி சொல்கிறா, ரொம்ப கருமாரியம் பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாவோ, அப்படியே உணர்றாவோ. அது பொய் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கேன். கருமாரியம்மன் கோவில் உள்ள காம்பவுண்ட் உள்ள நுழைஞ்சிட்டேன்னுங்களேன், என்னவோ ஒரு லோகத்தில் மாங்காட்டில் கூட எனக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருந்தது இல்லை எனக்கு. கருமாரியம்மன் கோவில் உள்ளே நுழைஞ்சு அந்த கருவறைக்கு முன்னாடி நிற்கும்போது அப்படியே குளிர்ச்சியாக இடம் அந்த இடம், அப்படியே நம்மளை அப்படியே இழுக்கும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ராமதாசர்லாம் தபஸ் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. அவெல்லாம் பெரியவாளன். அதுக்கு முன்னாடி நடேசனார் ஒருத்தர் இருந்தார், அப்புறமா ராமதாசர் வந்தார், மாதிரிலாம் இருக்குது. ராமதாசர் தனியாக பிரான்ச் ஆஃபீஸ் ஆட்டம் இங்கே வச்சுருந்தார். ஷண்முகராயன் மின்டில் இருந்து வச்சுருந்தார் அவர்.
அவர் வீடு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகாமாரி திருவேற்காட்டில் பல பேர் தபஸ் பண்ணியிருக்கா. அவளுக்கு கை கூடிந்து யாருக்குன்னா ராமதாசருக்கு மட்டும்தான் கை கூடித்தது அந்த அனுகிரகம். ஸ்ரீதாம்பரியே யோக கருமாரின்னு இருக்கு. அது வந்து ஒரு மாமி, தஞ்சாவூர் சைடில் ஒரு மாமி அந்த சைடில் இருந்து வந்து இங்கே தபஸ் பண்ணி அவள் சின்ன அளவு கோவில் கட்டியிருக்கா. தவிர அவளை எரிச்சிட்டா, புதைக்கணும். பரமாச்சாரியரை திட்டி அடிச்சார். அப்புறமா இந்த மாதிரி பண்ணிட்டு அவள் புடவை கட்டின புடவை திருமாங்கல்யாணம் எரியவே இல்லை. யார் இது மாதிரி அவசரப்பட்டு பண்ணிட்டேன்னாரு. அப்புறமா அதெல்லாம் வச்சு ஒரு கும்பத்தில் வச்சு யோக கரிமாரி பேர் கோவில் கட்டிட்டாங்க. சண்டி ஹோமம் வருஷம் நடக்குங்க. அதுக்கு நான் போயிருக்கேன். இதுக்கு வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் தான் ரெடுக்கா பரமேஸ்வரி. அவள் தான் அந்தன பெண். அதனால தான் வந்து அவளுக்கு பலியெல்லாம் கிடையாது. சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கல், வடை, மாஷாபூபம் அண்ட் வந்து குடானம் தான் மெயின் அவள் இன்க்ரீடியண்ட்டு. இல்லைன்றவ வந்து எலும்பிச்சம்பழ சாதம், அதெல்லாம் புளியஞ்சாதம் சேர்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே பிரசாதம் விற்கிறா தவிர அம்பாளுடைய அந்த 6 அன்னங்கள் அது ஆதார சக்கரம் தான். அது என்ன, முக்தான்னம் என்ற வெண்பொங்கல், குடான்னம் என்ற சர்க்கரை பொங்கல், அப்புறம் தத்தியானம் என்ற இது தெய் சாதம் 3 அது சிக்னோதன பிரியான்னு சொல்லி எழுத்தால் வருது. நெய்யெண்ணம், மிளகு சீரகம் போட்டு நெய்யை விட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பண்ணுறது. அது வந்து சிக்னோதன பிரியா. அது பாயசானம், அரிசி குருணையில் கேரள முறைப்படி பண்ணுறது. அதில் தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பாலிலேயே வேகணும் அந்த குருணை, அது பண்ணுறது. ஸோ இப்போ ரீகேப் பண்ண, பாயசானம், குடான்னம், தத்தியானம், ஹரித்ரானம்ன்ற லெமன் ரைஸு, அடுத்து முக்தானம்ன்ற வெண்பொங்கல், இது இப்போ நெய் எண்ணம். இந்த 6 அன்னங்கள் தான் சொல்லியிருக்கு. அம்பாளுக்கு பிடிச்ச அன்னங்கள் இந்த 6 ஆதார சக்கரத்தை வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுறது தான். அதில் புளியஞ்சாதம் வராது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லி மகாமாரி வந்து சென்னையில் ரொம்ப அதிர்ஷ்டமான மக்கள். திருவேற்காடு பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து படவேட்டை இந்த மூலஸ்தானத்துலேருந்து இங்கே ஒரு பிரான்ச் ஆட்டம் ஆகிடுத்தது. ஸோ படவேட்டில் தான் இது தமிழ் ஒரு கல்பத்தில் அங்கே நடந்த மாதிரி சொல்லப்படுறது படவேட்டில். ஸோ அங்கேயே நான் படவேட்டுக்கு 2-3 தடவை போயிருக்கேன் நான். இதை சொல்லி இந்த மகாமாரின்ற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக வழிபட விடுது. அதில் முட்டையை உடைச்சி நாற்றம் அடிச்சா மாதிரி பண்ணிடலாம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு இது வந்து இந்த மாதிரி தான் சைவப்படைகள் தான் பண்ணணும். அவளுக்கு இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.